அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாசம் என்பது நன்மைகள் செழித்து வளர்ப்பதற்கான அருமையான ஒரு வாய்ப்புங்க. எந்த அளவுக்குன்னா, இப்போ ஆற்றினுடைய ஓட்டத்திற்கு இணங்க நாம் நீந்துவது போன்றது. அது ஆறு ஓடுற பக்கமே நீங்க நீந்துவது ரொம்ப ஈஸி, எதிர்நீச்சல் போடுறது ரொம்ப கஷ்டம். ரமலான்ல என்ன நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. எல்லாருமே நோன்பு வைப்பாங்க, எல்லாருமே தொழுவாங்க, பள்ளிவாசலாம் நிரம்பி வழியும். எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது, நரகம் இழுத்து மூடப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அப்ப ஒரு நண்பர் கேட்டாரு, ஷைத்தான் தான் விலங்கு போட்டாச்சுல்ல, அப்புறம் நாங்க ஏதாவது தப்பு செஞ்ச நாங்க காரணம் இல்லவ, சைத்தான் தானே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி கேட்கிறாங்க, சைத்தான் விலங்கு போடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, அப்ப நம்ம கிட்ட எப்படி சைத்தான் வர்றான்ட்டு. சைத்தான்ல ரெண்டு பக்கம் இருக்கு. ஒண்ணு வெளியில இருக்கக்கூடிய சைத்தான்களை என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தஆலா, விலங்கு போட்டு வச்சிருப்பான். நீங்களே ஒரு சைத்தான் உள்ள சோறு போட்டு தீனி போட்டு நல்லா திமுன்னு வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி விலங்குல வந்து சிக்கும்? ஆக அன்புக்குரியவர்களே, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஒண்ணு இருக்கு. வெளியில உள்ள சைத்தான்களை என்ன செய்வாங்க, இறைவன் வந்து அரஸ்ட் பண்ணிடுவான். அதாவது யாரும் வந்து ரமலான் மாசத்துல உங்களை வந்து பார்த்து தப்பான காரியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? தொலை வாங்கன்னு சொல்லுவாங்க. அங்க தரவிக்கு போவோமா, இங்க இஃப்தாருக்கு போவோமா, அங்க வந்து பெண்களுக்கு தனியா பயான் இருக்காம்ல, இங்க யூத்துக்கு நல்லா இருக்காம்ல, இங்க வந்து பார்க்கிங் வசதி இருக்குது, இந்த மாதிரிதான் சொல்லி உங்களை தூண்டி வாங்கன்னு சொல்லுவாங்க. தவிர யாரும் பகிரங்கமாக ஹராமான செயலுக்கு அழைப்பு விடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, அல்லது இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ சைத்தான் விலங்கிடப்பட்டிருக்குன்னா நம்ம உள்ள சைத்தான்றது நம்ம பாதுகாப்பா இருக்கு. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனித உடலில் ரத்தம் ஓடும் இடங்கள் எல்லாம் சைத்தான் ஓடுகிறான் அப்படிங்கிறாங்க. நபித்தோடு கேட்கிறாங்க, யார சொல்லலாம் உங்களுக்குமா? ஆமா எனக்கும் தான். ஆனா சைத்தான் மிகைக்கப்படாமல் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு சைத்தான் கட்டுப்படக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்னதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. இதே நேரத்துல இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு புனிதமான மாசத்துல பாவ மன்னிப்பு கேட்டு விடுதலை பெறாமல் தப்பான காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்றது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறுறாங்க, ஒவ்வொரு படியா ஏறும்போது ஆமீன் ஆமீன்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல எதுக்கு நீங்க இப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஒரு ஆமீன் எதுக்குன்னா, யார் ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நாசமாக போகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. நான் அதுக்கு ஆமீன் சொல்லிட்டேன். எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை பாருங்க. அப்ப ரமலான் மாதம் வந்து நம்ம பாவ மன்னிப்பு பெறவில்லை, நம்முடைய சிந்தனை தெளிவு பெறவில்லை, நம்முடைய எண்ணங்கள் தெளிவு பெறவில்லை, நம்முடைய செயல்களிலே மலர்ச்சி ஏற்படவில்லை, நம்முடைய இபாதத்துக்களே மெருகு ஏறவில்லை அப்படின்னா நம்ம வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லதான் வேணும். ஒரு அறிஞர் சொல்லுகிறாரு, ரமலான் வந்த பிறகு ஒரு தனி மனிதனோ ஒரு குடும்பமோ ஒரு மகளாவோ ஒரு முஸ்லீம் ஊரோ திருந்தலைன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிடுங்க. ஏன்னா அது மூத்தா போச்சு. ரமலான் மாசம் வந்தும் ஒருத்தர் திருந்தல, ரமலான் மாசம் வந்தும் ஒரு சமூகம் எழுச்சி பெறவில்லை, ரமலான் மாதம் வந்தும் ஒரு புத்துணர்ச்சி வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் நடைபெணங்கள், அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி நம்ம ஆயிடக்கூடாது. ஆகவே இந்த ரமலான் மாதத்திலே மிகுந்த அக்கறையோடு அதிகமாக நல்ல அமல்களை செய்வோம், இறைவனுடைய அன்பை பெறுவோம்.